ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து குரூப் 4ல் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தப்பு வந்து ஆக்சுவலாக அடுத்து எழுத போகிற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. யார் வந்து என்ன எப்படி சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆக்சுவலாக மாற்றிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 9:15க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஷின் பேப்பர் வந்து 9:15க்கு வந்து பெல் வந்து சில இடத்துல வந்து பெல் வந்து ரிங் ஆகும். 9:15க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி கொஷின் பேப்பரை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க லாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து 9:20க்கு கூட ரீச் ஆகலாம். அதை மேபி சில பேர் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கே டைம் எடுத்துப்பாங்க. நீங்கள் அந்த 15 மினிட்ஸுன்றதை விட்டுருங்க. 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குன்றதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கும், 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் தமிழ் ஆகட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆகட்டும் அந்த கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை 5 மினிட்ஸ் பாருங்கள். கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, போன குரூப் 4 கேட்ட மாதிரி மோசமாக கேட்டிருக்காங்களா இல்லை நார்மலாக கேட்டிருக்காங்களா அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே சும்மா திருப்பி பார்த்தாலே நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் கொஷின் பேப்பர் எப்படி வந்திருக்கா அப்படின்றது. நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 9:15 to 9:30 அந்த 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 15 மினிட்ஸில் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து அப்படியே மேக்ஸ் சம் வந்து லாஸ்ட் பேஜ்லேயே மேக்ஸ் சம் இருந்துச்சு. அந்த மேக்ஸ் சம்மை வந்து சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் தான் பார்த்தேன். ஜிகேலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸு மேக்ஸ் சம்மை சால்வ் பண்ணிடலாம், தமிழ் வந்து எப்பயும் போல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லேயே இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும் இல்லையா, தமிழ் ஃபஸ்ட்டு 1 hour வந்து தமிழை கம்ப்ளீட் பண்ணிடணுன்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு தான் போய் தமிழில் போய் விழுந்தது. கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ அப்கமிங் எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ண அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். எது ஈஸியாக இருக்கோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் தமிழ் வந்து எப்பயும் போல் போன குரூப் 4 மாதிரி தான் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் தமிழை விட்டுட்டு எது ஈஸியாக இருக்கோ, மேபி வந்து உங்களுக்கு ஆப் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஆப்டிடியூடை வந்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்கும் வந்து டைமிங் வச்சுக்கோங்க, 1 hourன்ற டைமிங் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிறத வந்து போயிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தெரியாத கொஷினுக்கு தயவு செஞ்சு அதிகமான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க.